வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். நேற்று காலையில் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வர வேண்டியதுன்னா இந்த மந்த்து கடைசி செப்டம்பர் மந்த்து கடைசியில் வந்து எக்ஸாம். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட பிளானு. ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நேற்று காலையில் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு வந்து கால்ஃபார் வந்து வெளியிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. பரவாயில்ல, முன்கூட்டியே வந்தாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ தான் குரூப் 4 வந்து நல்லா சூப்பராக எழுதி முடிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ குரூப் 2க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ குரூப் 4 நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த இருக்கிற நாட்கள் நீங்கள் சும்மா இருக்காமல் அப்படியே என்ன பண்ணுங்க, குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுவும் பாஸ் பண்ணுங்க, குரூப் 2வும் பாஸ் பண்ணுங்க. ஃபைனலாக எந்த போஸ்ட் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு குரூப் 4 நல்லா பண்ணாலும் இந்த குரூப் 2க்கும் அப்ளை பண்ணி தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா இதை விட பெரிய பெரிய போஸ்டிங் இருக்குது. ஏன்னா இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் இன்டர்வியூ போஸ்ட்டும். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. அதில் இந்த வாட்டி நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த குரூப் 2ன்றது அவ்வளோ முக்கியமானது. நேற்று 20 ஜூன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. ஸோ அப்போ இதில் குரூப் 2க்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 507 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி குரூப் 2A வந்து 1820 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 2327 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணிக்கை கண்டிப்பாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 19 ஜூலை 2024 சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம். ஸோ பிலிம்ஸ் குரூப் 2க்கான பிலிம்ஸ் எப்போ நடக்க போகுதுன்னா 14 செப்டம்பர் 2024 இந்த டேட்ல வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜூன்ல ஒரு 10 நாள், ஜூலை ஆகஸ்ட் அந்த பக்கம் ஒரு 10 நாள். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாட்கள் தான் இருக்கு. இந்த 80 நாட்கள் கரெக்டான பிளான் பண்ணி இப்போ நம்ம குரூப் 4க்கு எப்படி படிச்சீங்களோ அதை விட இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி இந்த 80 நாட்களுக்குள்ள இந்த குரூப் 2க்கு நீங்க எப்படி படிக்கணும், இதற்கான ஒரு பக்கா ஷெட்யூல் போட்டு படிங்க. கண்டிப்பா இந்த குரூப் 2ல எல்லாருமே பாஸ் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். சரிங்களா? அதே மாதிரி இந்த குரூப் 2ல கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 24 25 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ குரூப் 2ல சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் 2ல எப்போதுமே கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்க தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னொரு ரெக்வஸ்டாக நான் சொல்கிறேன், நியூஸ் பேப்பர் தயவு செஞ்சு படிங்க. உங்களுக்கு என்ன நியூஸ் பேப்பர் படித்தா பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த நியூஸ் பேப்பர் தயவு செஞ்சு படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்காமல் போகாதீங்க. குரூப் 4ல நிறைய கொஸ்டின்ஸ் கரண்ட் அப்டேட்ஸ் வந்து நியூஸ் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த குரூப் 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் தான் ஒரு நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 அட்மிஷன் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நேற்று டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஃபார் என்ன பண்ணிட்டாங்க, வெளியிட்டாங்க. இப்போ இந்த குரூப் 2க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நியூ பேட்ச் வந்து ஸோ மீண்டும் நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். வர மண்டே, அதாவது ஸோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 24 ஜூன் இந்த டேட்டில் வர மண்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ குரூப் 2க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் எப்படி தயாராகணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், நியூஸ் பேப்பர் எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், இது சம்மந்தமான எல்லா விதமான அறிவிப்புகள், அதாவது ஸோ ஒரு ஜிகே ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். குரூப் 4ல நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. ரீசன் அப்டேட்டை வச்சு அப்படியே பின்னாடி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. தாதாசாஹேப் பால்கே விருது 2023 என்ன பண்ணாங்க, லாஸ்ட்டாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. வஹீதா ரஹ்மான் சொல்லி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அது கேட்கல கொஸ்டின். இதுலேருந்து அப்படியே ஜிகேல ஃபர்ஸ்ட் விருது எப்போ கொடுத்தாங்க, 1969. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி கரண்ட் அப்டேட் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் குரூப் 2ல கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து நடத்த போகிறேன். ஸோ ஈவினிங் 6:30 to 8:30 கரெக்டாக 2 hours. ஸோ கூகுள் மீட் ஆப் மூலமாக இது ஃபுல்லாமே நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் கேரண்டி. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி உங்களை நாங்கள் ஸ்கோர் பண்ண வைப்போம். அது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி, ஜிகேவாக இருந்தாலும் சரி, டோட்டலாக எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? உங்களுடைய குரூப் 2க்கு ரிசல்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பக்காவாக நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ மறக்காம கம்மிங் மண்டே நடக்க போகிற அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்கு எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப் 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ.